ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சிவில் துபாய். இன்றைக்கான வீடியோவில் பம்ப் ரூமு ப்ளஸ் டேங்க் அதோட ஆர்சிசி ஃபூட்டிங் காங்கிரீட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பம்ப் ரூம்னா என்ன அப்படின்றத சொல்கிறேன். பம்ப் ரூம்ன்றது நம்ம துபாயில் எந்த ஒரு பில்டிங் கட்டினாலுமே அதில் வந்து ஃபயரோட செட்டப் வைக்கணும். நம்ம படத்தில் பார்த்துருப்போம் தெரியுங்களா, ஃபயர் ஆச்சுன்னா மேலேருந்து தண்ணி அடிக்கும்ல, அந்த தண்ணி எப்படி அடிக்குது அப்படின்னா ஒரு மோட்ரு மூலம் தான் அந்த தண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. ஸோ அந்த மோட்ரு வைக்கிறதுக்காக கட்டுற ஒரு ரூம் பேர் தான் பம்ப் ரூமு. ப்ளஸ் அந்த டேங்க் ஏன் கட்டுறோன்னா அந்த டேங்க்கில் இருக்க தண்ணி இழுத்து தான் அந்த பம்ப் வந்து அந்த பில்டிங்க்கு அனுப்பும். பில்டிங்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் வைக்கிற மோட்ரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் அளவு இருக்கும். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு பெரிய சைஸில் நம்ம கட்டுறோம். இது ஆர்சிசி ஃபூட்டிங்கு, கீழே வந்து ஃபூட்டிங் காங்கிரீட் போடுறோம். 40 சென்டி காங்கிரீட்டோட திக்னஸ்ஸு, ஹைட் வந்து 40 சென்டி. இந்த ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டருக்கு 5 மீட்டர்ன்ற ரூமோட சைஸ். இந்த பில்டிங்க்கு தான் வந்து ஃபயர் ஆச்சுன்னா தண்ணி போய் அடிக்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம டேங்க்கும் பம்ப் ரூமும் கட்டுறோம். இது ஃபுல்லாகவே இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா பம்ப்பு ரூமு ப்ளஸ் டேங்க்கு எல்லாமே ஃபுல்லாக காங்கிரீட்டில் ரிட்டைனிங் வால் மாதிரி தான் நம்ம கட்டுவோம். ஏன்னா தண்ணி வந்து லீக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால நம்ம ரிட்டைனிங் வால் மாதிரி தான் கட்டுவோம். ஸோ அதனால தான் ஸ்டீலை வந்து பெண்ட் பண்ணி நம்ம மேலே வர விட்டுருக்கோம். இது வந்து மஸ்ட்டாக பண்ணுங்கள். துபாயில் வந்து இந்த ஃபயர் ஒர்க் இல்லை அப்படின்னா பர்மிஷன் கிடைக்காது. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் வந்து இதை கண்டிப்பாக பண்ணுறாங்க. பட்டு பில்டிங் ஃபயர் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபயர் வந்து ஒரு சில டைம் அணைக்கும். அந்த சிஸ்டம் கரெக்டாக இருந்தது, ஒர்க் ஆச்சு அப்படின்னா. அந்த சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னா அது வந்து அணைக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபயர் வந்து இந்த பம்ப் வந்து ரன் ஆகுதா, இந்த இது வந்து கரெக்டாக ஃபயர் ஆனால் அணைக்குதா அப்படின்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி அப்ரூவல் வாங்கணும் அந்த பில்டிங் வச்சுருக்கவங்க. ஸோ அதுக்கு ஒரு தனி ஒரு குரூப் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி நம்ம அப்ரூவல் வாங்கணும். இவ்வளோ ஒர்க் இருக்குது அந்த ஃபயர் இதில். இப்போ இது காங்கிரீட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ரிட்டைனிங் வால் ஹைட் பண்ணிவிட்டு மேலே ஸ்லாப் போட்டு நம்ம டேங்கை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் பம்ப் ரூமுக்கு நம்ம தனியாக வந்து பில்டிங்கில் எப்படி கட்டுவோமோ ரூமும் அந்த மாதிரி கட்டிடுவோம். கடைசியாக கிரெயின் கொண்டு வந்து பம்ப் அது உள்ளே வச்சுட்டு இந்த டேங்க் மூலம் கனெக்ஷன் கொடுத்து நம்ம செட் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.